அனைத்து கழக உடன்பிறப்புகள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை புகழ் பாட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒதுக்கப்பட்ட 5 நிமிடமோ 10 நிமிடமோ போதாது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒரு தலைவர் நாட்டிலேயே இல்லை, ஆனால் நாட்டிலேயே இல்லாத போது அவர் ஜெயிக்கிறார் தேர்தலில். அப்படி என்றால் அது இந்திய வரலாற்றில் மட்டும் இல்லை, உலக வரலாற்றிலே எந்த தலைவரும் எந்த தேர்தலும் அதுபோல் நடந்ததில்லை. அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் புது. இந்த மாதிரி ஒரு தலைவர் உலகத்தில் இனி பிறப்பதும் கிடையாது, பிறந்ததும் கிடையாது, பிறக்க போவதும் கிடையாது. அதனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் நாம் தேர்தல் என்று சொன்னால் மட்டும் கிடையாது, அரசியல் என்று தமிழ்நாட்டில் அரசியல் என்று சொன்னால் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை சொல்லாமல் இங்கு யாரும் அரசியல் நடத்த முடியாது. அதுதான் நம் தலைவருடைய பெருமை. அதனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் நாம் நேற்று பிறந்த நாள் கொண்டாடினோம். பட்டி தொட்டி எங்கும் யாரிடமும் நிதி வாங்கவில்லை. மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? மற்ற கட்சிகள்ல திமுக என்ன செய்யறான்னு நினைக்கிறீங்க? ஒரு பிறந்த நாளை கொண்டாடினா போய் கடையா நிதி வாங்கலாம். நிதி வாங்கி என்னுடைய தலைவருக்கு பிறந்த நாள் நினைவு நாள் சொல்லிட்டு காசு கலெக்ஷன் பண்ணி வேலை செய்யலாம். ஆனா நாம மட்டும் தான் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் பட்டி தொட்டி எங்கும் நாம் கொண்டாடினோம். அதற்கு யாரிடமும் கையேந்தவில்லை, யாரிடம் பிச்சை எடுக்கவில்லை. நாம் அதே திமுக காரணம் தான் எல்லார்கிட்டயும் போய் கடையா பிச்சை எடுத்து, ஐயா என் தலைவனுக்கு நிகழ்ச்சி நடத்துறோம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிச்சை எடுப்போம். ஆனா நாம பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. அதனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடாமல் இங்கு தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது. அதனால் இது ஒரு சான்றே போதும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் பாட வேண்டும் என்று சொன்னால் இது ஒன்று போதும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டங்கள் நாம் பாடலாம். அதே போல்தான் புரட்சி தலைவர் அம்மானுடைய திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் நமக்காக தந்தார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை 2021 தேர்தல்ல இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அப்பனும் மகனும் என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு சொன்னாங்களா? விடியல் தந்தாங்களா? சொல்லுங்க, விடியல் தந்தாங்களா? விடியல் தந்தாங்களா? இல்ல. ஆனா யாருக்கு விடிஞ்சதுங்க? ஸ்டாலின் குடும்பத்துக்கும் ஸ்டாலின் மந்திரிக்கும் முழுமையாக விடிஞ்சது. அது மட்டும் இல்லாம எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுரோட நாங்க பாத்தீங்கன்னா 2026 தேர்தலை சந்திக்க பணபலத்தோட காத்து கொண்டிருக்காங்க. சென்ற தேர்தலில் நாம தோத்து போல ஏமாந்து போயிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்த தேர்தலில் நாம தோத்து போல ஏமாந்து போயிட்டோம். ஆனா இந்த தேர்தலில் அது நடக்காது. ஸ்டாலின் அவர்களே எழுதி கொள்ளுங்கள். இன்னும் 2 அமாவாசை தான். வீட்டுக்கு போறீங்களா அல்லது வீட்டுக்கு மட்டும் போக போறீங்களா இல்ல ஜெயிலுக்கோ போக போறீங்களா? அனைத்து மந்திரிகள் மேலேயும் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. 1 2 எல்லாம் கிடையாது. ஒரு மந்திரி 2 மந்திரி எல்லாம் கிடையாது. எல்லா மந்திரியும் ஊழல், எல்லா மந்திரியும் பல்வேறு கேஸ் இருக்கு. எல்லா மந்திரியும் ஜெயிலுக்கு போக போறாங்க. வயசான காலத்துல போய் களி சாப்பிட போறாங்க. இதுதான் நடக்க போகுது. அதனால திமுக என்ற ஒரு தீய சக்தி நம்மளுடைய கழகத்தின் புரட்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் முழுமையாக தீய சக்தியை அடியோடு அழிக்க போறோம். இதுதான் இப்ப நாம ஏற்கக்கூடிய சபதம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் நேற்று சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கை தந்தாங்க. எப்படி இருந்ததுங்க தேர்தல் அறிக்கை? எப்படி இருந்ததுங்க? தரமா இருந்தது. தரனா எப்படிங்க? எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக மட்டும் இல்ல, அனைத்து யூடியூப் ஊடகங்கள் எல்லாரையும் கதற விட்டோம்னா கொஞ்சம் நஞ்சமா இல்ல, எல்லாம் கதறாங்க. எல்லாருக்கும் ரத்தம் வருது. திமுக யாரெல்லாம் ஆதரிச்சாங்களோ அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ரத்தம் வருது. காரணம் தானே? கட்டாயம் 2026ல நாம பாத்தீங்கன்னா ஜெயிக்க போறோம். அதுவும் குறைஞ்சபட்ச வாக்குகள்ல பெரும்பான்மையான வாக்குகளோட ஜெயிக்க போறோம். நம்மளுடைய தேர்தல் அறிக்கை என்னங்க? தாய்மார்களுக்கு அனைத்து குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறோம். இது தேவையா? ஒரு சில கட்சிகள் சொல்றாங்க மக்களுக்கு இலவசம் தரீங்கன்னு சொல்றாங்க. இது இலவசம் இல்ல. இது ஏன் தரணும்? இந்த கால சூழ்நிலையில எதற்காக தர வேண்டும் என்று பார்த்தால்
எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கால சூழ்நிலை சத்துணவு ஒரு திட்டம் மிக சிறப்பான திட்டம் தந்து மக்களுக்கு உணவு அளித்து ஊக்குவித்து மாணவர்களை படிக்க வைத்த ஒரு திட்டமோ அது போல எப்படி புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு லேப்டாப் தந்து அவருடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துதோ அது போல இன்று தரக்கூடிய நம்மளுடைய திட்டங்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மார்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை தரத்தை குறைச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா விலைவாசியை ஏத்திட்டாங்க. அதனால தன்னால வாழ்க்கை தரம் குறைஞ்சிச்சு. அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இது இலவசம் கிடையாது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்று 20 கிலோ அரிசி இலவச அரிசி தந்தாங்க. ஆனா பல்வேறு வீட்டுகள்ல இன்னைக்கு பசி போதுன்னு சொன்னா அந்த அரிசி வாங்கி சாப்பிடுறதுனால தான். அதனால இது வந்து இலவசம் கிடையாது. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நாம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் 2000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் நாம் வந்து தர போறோம். இது நல்ல திட்டமா சொல்லுங்க, நல்ல திட்டமா? 2000 ரூபாய் அனைத்து இதை வந்து நாம் வந்து கடந்த தேர்தல் மாதிரி ஏமாந்து போக கூடாது. அனைத்து தாய்மார்கள் கிட்டையும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். நாம் போய் அவர்களிடம் இதை பற்றி பேச வேண்டும். பேசி அவர்களுடைய வாக்குகளை முழுமையாக நாம் பெற வேண்டும். தாய்மார்களுக்கு 2000 ரூபாய். அதே போல இன்று மகளிருக்கு இலவச பேருந்து தந்தாங்க. திமுக ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க, தரமற்று கிடைக்குது. அந்த பஸ்ல ஏறணும்னா வீட்டுக்கு போய் சேருவோமா அல்லது வேற நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் சேருவோமா இல்ல சுடுகாட்டுக்கு போய் சேருவோமான்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பேருந்துகளை இன்று நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனா நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் பதவியேற்றவுடன் அந்த பேருந்தை சரி செய்து அனைத்து மகளிருக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இது சிறப்பான திட்டமா? நமக்கும் நாமளும் எங்க வேணாலும் ஏறி எங்க வேணாலும் இறங்கலாம். அதனால இந்த திட்டமும் மிக சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய சர்க்கார் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினாங்க, கத்துனாங்க, கதர்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சத்தம் அவருடைய காதுகளை கிழிக்க வேண்டும். திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய சர்க்கார் 100 நாள் திட்டத்தை 125 நாள் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய பொதுச் செயலாளர் விவசாயி என்பத ஒரு காரணத்தினால் 125 நாள் திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நானே மகளிருக்கு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாரு. இதுவும் சிறப்பான திட்டம். இந்த மாதிரி இது வெறும் ட்ரையல் தான். எப்படி ஒரு படம் வருவதற்கு முன்பு ஒரு ட்ரையல்ல சும்மா அதிருது இல்ல, அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதி இல்ல திமுக மட்டும் இல்ல, மொத்தம் நம்மளுடைய திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே சும்மா கதி கலங்கி நிக்குது. அதனால வரக்கூடிய தேர்தலில் நாம் விழிப்போடு இருந்து எந்த விதமான சோர்வும் இல்லாமல் அடுத்த இருக்கக்கூடிய 65 நாட்கள் 70 நாட்கள் நாம் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க அதிமுக இளைஞர்கள் இங்க பாருங்க, நான் இருக்கிறதுல அதிகம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா எங்க குடும்பத்துக்காக இருக்க ஒரு இளைஞருமே வந்து பல்வேறு இளைஞர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அப்படியே சமையல்ட்டா இருக்காங்க. தேர்தல் வந்து அவங்க எல்லாம் களத்துல வருவாங்க. எல்லா நேரத்திலயும் வந்து உங்களை மாதிரி சும்மா வெட்டி கலாட்டா காலி கலாட்டா பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால அதிகபட்சமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் நம்மளுடைய இயக்கம். அதிகபட்சமா தாய்மார்கள் விரும்பக்கூடிய இயக்கம் நம்மளுடைய இயக்கம். அதிகபட்சமாக வில்லேஜ்ல இருக்கக்கூடிய இயக்கம் நம்மளுடைய இயக்கம். அதிகபட்சமாக வியாபாரிகள் என்று விரும்பக்கூடிய இயக்கம் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதனால் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள் விழாவிலே நாம் சபதம் ஏற்று வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைத்து தொகுதிகளும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்வது போல நாம் 210 தொகுதிகளையும் நாம் வெற்றி பெற்று நம்முடைய கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியிலும் நாம் கடுமையாக உழைத்து 3 சட்டமன்ற தொகுதியும் திமுகவை டெபாசிட் இழக்க வைத்து நாம் ஆட்சியில் அமர வைப்பதற்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஒரு மிக தெளிவான ஒரு சம்பவத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்த மாவட்ட கழக செயலர் அண்ணா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.